அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 21/11/2024. சஷ்டி திதி மாலை 5:04 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 3:33 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, மாடு மற்றும் வாகனம் வாங்க, விதை விதைக்க, சிற்பம் செதுக்க, தங்க நகைகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி, அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டபடி அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் எப்பயுமே யோசிக்க மாட்டீங்க. நாம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். நாம் நிம்மதியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆடம்பரமாக வாழ்வதல்ல வாழ்க்கை, அமைதியாக நிம்மதியாக வாழ்வதுதான் வாழ்க்கைங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் யதார்த்தவாதிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க உங்களுக்காக முக்கியமானதெல்லாம் செய்து கொடுப்பாங்க. பழைய சம்பவங்களையும் நினைத்து நீங்கள் மனசு நெகிழ்வீங்க. இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றுறது, புதுப்பிக்கிறது, அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பேங்க்கில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாங்க. அதனால் திடீர் பயணங்கள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புது முதலீடு போட்டு வியாபாரத்தை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள், இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் டென்ஷனும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை
கண்ணீரை கடந்து வரும் கவனமும் கோபத்தை கடந்து வரும் மௌனமும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஆமாங்க, சில நேரங்களில் சிலதை நினைத்து சிலரை நினைத்து அழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அப்போ கூட நீங்கள் கவனமாகவே இருப்பீங்க. கோபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோபத்தை தாண்டி மௌனமாக இருந்து சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. இந்த மாதிரி அசாத்தியமான குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க, யோகமாக இருக்குதுங்க. திடீர் பண வரவு இன்னைக்கு உண்டுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம குரு உட்கார்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்திருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்திருக்கிறதுனால பிரபலங்களால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி மேலதிகாரிகள் பாராட்டும்படி இன்னைக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வரன் ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் ஒரு பசை. அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும். அது இல்லாவிட்டால் உறவுகள் உதிர்ந்து போகும். ஆமாங்க, பணந்தாங்க எல்லாத்துக்கும் அவசியமாகுது. உறவுகள் நட்புகள் எல்லாமே பணத்துக்காக தாங்க பழகிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நியாயமான வழியில் நேர்மையான முறையில் சம்பாதித்து குடும்பத்தை காற்றுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரனோட செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியுங்க. சூரியன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையிலிருந்து வந்த முணுமுணுப்புகள் எல்லாம் சரியாகும். இளைய சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. பழைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியும் கிடைக்குங்க. நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்டதில்லை. ஆனால் இப்போ சில உதவிகள்லாம் கேட்க போகிறீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. திடீர் லாபத்தை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசியை நேருக்கு நேராக சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால
இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டுங்க. எல்லா வகையிலும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள், திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, உழைத்தால் மட்டுமே வரும். சிலர்லாம் அப்படியே கற்பனை மேகத்தில் மிதந்துருப்பாங்க. நான் அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன், பாரு இன்னும் ஒரு வருஷம் கழித்து என் நிலைமை எப்படியாக போகுதுன்னு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. கனவுலாம் நல்லது தான், ஆனால் அதுக்காக அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம உழைக்கணும் இல்லைங்களா? அப்போ தானே நாம் முன்னுக்கு வர முடியும். அதனால தாங்க வீணாக வாய்ச்சொல் பேசிக்கொண்டிருப்பதை விட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை தேடி பிடித்து அந்த வழியில் பயணம் செய்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் மதியம் 3:33 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் மதியம் 3:33 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழசெல்லாம் இப்போ கிளறின்னு இருக்க வேண்டாங்க. கல்யாணம் ஆன புதுசுலன்னு எதையாவது சொல்ல ஆரம்பித்து இன்னைய தேதி வரைக்கும் நடந்ததெல்லாம் பட்டியல் போட வேண்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. இன்றைய தினம் யாரையுமே பகைச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட நாமே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ரொம்ப உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர் கூட வேலை பார்க்குறவர் விடுப்பில் போகிறதுனால பல வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மையும் சற்றே பொறுமையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் சிற்பங்களைப் போல உங்கள் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் நல்ல எண்ணங்களை எப்போதும் வெளிப்படுத்துங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நல்ல செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக உங்களுடைய நல்ல எண்ணங்களை, உங்களுடைய பரந்த மனப்பான்மையை, உங்களுடைய தாய் மனசை எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லாவற்றையும் தாண்டி குடும்பத்தில் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. பழைய நண்பர்கள், உறவினர்கள் தேடி இன்னைக்கு பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்கள், பண பரிவர்த்தனைகள் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லோரிடமும் நடுநிலையாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சூரியன்
புதனோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், மனசில் இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும், எதிரிகள் அடங்குவார்கள், எல்லா வகையிலும் உங்களுடைய கை ஓங்கி நிற்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன எதிர்ப்புகள் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். ராகு கேது போக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மின்மினி பூச்சிகள் பறக்கும் போதுதான் மின்னுகின்றன. அதுபோல ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக உழைக்கும் போதுதான், இயங்கும் போதுதான் பிரகாசிக்கிறான். ஆமாங்க, அதனால தாங்க அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மழை பெஞ்சாலும் வெயிலடித்தாலும் விடுப்பெடுக்காமல் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதிகளுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்களெலாம் கூட தேடி வருவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவர் ஞானத்தை தான் கொடுத்துட்டுருக்காரே தவிர அப்பப்போ கொஞ்சம் கவலைகள், சோகங்களையும் தராரு. இருந்தாலும் காசு பணத்தையும் தரக்கூடிய அளவுக்கு இனிமேல் அவருடைய போக்கு மாறும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அவர் மேலே பட்டுருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. பரவாயில்ல, வேலையை விட்டுட்டு நாம் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கிடலாம், இல்லைனா இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக வருவீங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருக்கிற வேலையில் நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே போல் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலே நனையாமல் கப்பலில் போயிட்டு நாம் கடலை கடந்து வந்து விடலாம். ஆனால் கண்ணீரில் நனையாமல், கண்ணீர் சிந்தாமல் ஒருபோதும் வாழ்க்கையை கடந்து வந்து விட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க கஷ்ட காலம் இதெல்லாம் வந்தாலும் கூட ரொம்பலாம் சோர்ந்து போயிடாமல், ஏதோ இந்த நேரத்தில் இது மாதிரி ஆகுது, அடுத்தது நம்மால் ஜெயிச்சு காட்டிட முடியுங்கிற அதீத நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே எல்லா வகையிலுமே நின்று உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த சூரியன் இப்போது 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பளிச்சுன்னு பேசுவீங்க, மடமடன்னு பல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அந்த சூரியனோட பாக்யாதிபதி புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகை அதெல்லாம் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதியும் சுகாதிபதியுமான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறதுக்கு திடீர்னு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரி இருப்பதில்லை. வாழ்க்கையும் அப்படித்தான். ஆமாங்க, இங்கே மழை பொழியுதுங்கிறாங்க, அங்கே வெயில் அடிக்குதுங்கிறாங்க. அது மாதிரி வானத்தில் பல மாற்றங்கள் இருக்குது. வாழ்க்கையிலும் கூட மாறி மாறி தாங்க எல்லாமே நடக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களை சிக்கன பிடித்து சிக்கல்களிலிருந்து விடுபடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் ஆட்சி பெற்ற சந்திரன் உட்கார்ந்து நீசபங்க ராஜயோகத்தை உங்களுக்கு செவ்வாய் கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் அழகு ஆரோக்கியம் கூடும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. பிரபலங்களால் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த துணிமணிகள், அதுக்கடுத்து அணிகலன்கள், தங்க நகைகள் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்கள எதேச்சியாக சந்தித்து சந்தோஷமாக பேசுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. எதிர்பார்த்தபடி அதிக லாபம் உண்டுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்திலையும் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கின்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்துன்னு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும். கண்ணில் அடிபடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, சுயநலமாய் இருப்பவர்கள் சுயமாய் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் நலமாய் ஒருபோதும் இருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. தானும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற தெய்வீக மனசுக்கு, தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:33 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:33 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வரி கட்டுறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் சரியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஏற்கனவே பழைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது சம்பந்தமாகவும் நீங்கள் வழக்கறிஞரிடம் கொஞ்சம் பேசி வைக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நீங்கள் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இருக்கீங்க அப்படிங்கிறத சரி பார்த்துறதுக்காக தான் சந்திரன் அந்த மாதிரி உட்கார்றாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டிங்கன்னா எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தன்னுடைய ரகசியம் என்றால் வாயை பூட்டி வைக்கிறார்கள், மற்றவருடைய ரகசியம் என்றால் காதை தீட்டிக் கொள்கிறார்கள். இதுதாங்க இன்றைய உலகம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அவர் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்னென்னு தெரியலையே, என்ன சூழ்நிலைன்னு தெரியலையே. சூழ்நிலைகள் தெரியாமல் நாம் ஒருத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நேரில் பேசும்போது தானே தெரியும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி இவங்க இப்படின்னு ஒருத்தவங்களை பற்றி நாம் எப்படி சும்மா குறை சொல்லலான்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையை மட்டுமே உறக்க பேசி கொண்டிருப்பவர்கள், வதந்திகளை நம்பாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது உங்களுக்கு பெரிய பரிகாரமாக இருக்குங்க. எந்த வேலையை தொட்டாலும் கடைசியாக அந்த 99% முடிஞ்சு 1% அப்படியே நின்று போதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு தொகை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய யோகாதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டின வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு புது வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வகைகள் மூலமாக திடீர் லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும். சகோதரிக்கு எதிர்பார்த்த வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, எந்த ஒரு உறவும் தேவையில்லை என்று ஒதுங்கி செல்வதற்கு கோபமோ வெறுப்போ காரணமல்ல. மீண்டும் இன்னொரு முறை துரோகத்தையும் தன்மானத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒதுங்கி செல்கிறோம். ஆமாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறவங்க நீங்கள் தாங்க. எத்தனையோ பேர் உங்கள் முதுகில் குத்தியிருக்காங்க, எவ்வளவோ துரோகங்கள்லாம் செய்திருக்காங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட நாம் சிக்கிக்கக்கூடாது, இந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளி போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். இதோ அதோன்னு அப்படியே பாதியில் நின்று போன விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ரொம்ப வருஷமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது இன்றைக்கி சரியாகும். ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புது தொழில் தொடங்கிறது, புது பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, புது வண்டி வாகனம் வாங்கிறதுன்னு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எப்படியெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்க முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நின்று காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். பணவரவும் உண்டு, பதவி பொறுப்புகளும் தேடி வருங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவும் சாதித்து காட்டும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சிறு சிறு செலவுகளை பற்றி கவனமாக இருங்கள். ஏனென்றால் ஒரு சிறு துளைதான் கப்பலையே மூழ்கடித்து விடுகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த செலவாக இருந்தாலும் அது அனாவசிய செலவா அத்தியாவசிய செலவான்னு எங்கும் எப்பொழுதும் கணக்கு பார்த்து கொண்டு திட்டமிட்டு எதையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதனால் மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா அவங்க வகையில் நல்லதெல்லாமே நடக்கும். பாசப்பிணைப்பும் அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலின்னு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால 10 ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்தை 30 ரூபாயில் முடிக்க வேண்டி இருக்குங்க. இதே மாதிரி எல்லாம் அதிகமாகிட்டே போகுதே, எப்படி சமாளிக்க போகிறோமோ செலவுகளன்னு சில நேரங்களில் கொஞ்சம் திக்கி திணறுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையாட்களால் இருந்து வந்த சிக்கல்களும் விலகுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா
வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.